அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பங்குனி மாதம் திருவோண விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பாரம்பொருள் பெருமாளுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றுதான் திருவோண விரதமாகும். வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களை போக்கி மகிழ்ச்சி, வளர்ச்சி, செல்வ வளத்தை தரக்கூடிய விரதம்தான் திருவோண விரதம். இந்த திருவோண விரதத்தின் மகிமை பற்றி பலருக்கும் தெரியாமல் இருக்கின்றன. இதனை பற்றி தெரிந்து வைத்து கொண்டு சிறப்பாக செயல்பட வேண்டும். வாழ்வில் திருப்பம் ஏற்பட வேண்டும். 16 வகையான செல்வங்களுடன் நிறைவான வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமென நினைத்து கொண்டு தவித்து கொண்டிருப்பவர்கள் தாராளமாக திருவோண விரதம் இருக்கலாம். திருவோண விரதத்திற்கு வேறு என்னென்ன சிறப்புகள் உண்டு என்று சொன்னால் அது மிகையாகாது. பெருமாளுக்கு உகந்த 2 முக்கியமான விரதங்கள் தான் ஏகாதசி விரதமும் திருவோண விரதமும் ஆகும். இவற்றில் ஏகாதசி விரதம் மாதத்திற்கு 2 முறையும், திருவோண விரதம் 1 முறையும் வரும். அதாவது ஏகாதசி விரதம் பற்றி அனைவருக்குமே தெரியுமாகும். ஆனால் திருவோண விரதம் பற்றி பலருக்கும் தெரியாதிருப்பதுதான் வருத்தம் தெரிவிக்கிறது. இதனால் மிக சிலர் மட்டுமே திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் இந்த நாட்களில் விரதம் இருப்பதுண்டு. முருகப்பெருமானுக்கு எப்படி திதிகளில் சஷ்டி திதியும் நட்சத்திரங்களில் கார்த்திகை நட்சத்திரமும் விரத நாட்களாக கருதப்படுகின்றதோ அதேபோல் நான் பரம்பொருள் பெருமானுக்குரிய நட்சத்திர விரதம்தான் திருவோண விரதம். இது பெருமாளின் வாமன அவதாரத்தை போற்றும் விரதமாக பார்க்கப்படுகின்றன. மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களில் ஒன்றான வாமன அவதாரத்தை அவர் எடுத்தது திருவோண நட்சத்திர நாளில்தான். அந்த நட்சத்திரங்களில் திரு என பெருமைப்படுத்தி சொல்லப்படும் 2 நட்சத்திரங்களில் ஒன்று பெருமாளுக்குரிய திருவோணமும் சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரம்தான் என கூறப்படுகிறது. வாமனராக திருவிக்கிரமனாக அவதாரம் எடுத்த திருவோண விரத நட்சத்திர நாளில்தான் வாழ்வில் வளர்ச்சியும் சகல விதமான சம்பத்துகளையும் தரக்கூடியதுதான் திருவோண விரதமாகும். பெருமாளுக்கு நெருக்கமானவராகவும் பிரியமானவராகவும் வேண்டுமென்றால் திருவோண விரதம் தாராளமாக இருக்கலாம். ஏகாதசியைப் போல திருவோண நட்சத்திரம் வரும் நாட்களிலும் நாள் முழுவதும் கடுமையான விரதத்தை பக்தர்கள் மேற்கொள்ளுவார்கள். பெருமாளின் அருளை வேண்டி இருக்கப்படும் இந்த விரதம் மகிழ்ச்சி, செல்வ வளம், முன்னேற்றம், மோட்சம் ஆகியவற்றை தரக்கூடியதாகும். அது மட்டுமல்ல, வைகுண்டத்திற்கு சென்று ஸ்ரீமன் நாராயணனை நேரில் தரிசிக்கும் பாக்கியத்தை தரக்கூடியது திருவோண விரதமாகும். பெருமாளுடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்தி கொள்வதற்கும், கடந்த கால பாவங்கள் தவறுகளில் இருந்து மன்னிப்பு கிடைப்பதற்கும், ஆன்மீக ஞானம் பெறுவதற்கும், தன்னை தானே உயர்ந்து கொள்வதற்கும் வழியை ஏற்படுத்தி கூடியது திருவோண விரதமாகும். திருவோண விரதம் அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி சுத்தமான ஆடைகளை உடுத்தி கொண்டு தீர்த்தம், தேன், பால் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும். வாசனை மிகுந்த மலர்களை பெருமாளுக்கு சுற்றி வழிபட வேண்டும். ஏகாதசி விரதத்திற்கு கடைபிடிக்கப்படும் விரத முறைகளை இதற்கும் கடைபிடிக்க வேண்டும். உணவை தவிர்த்து இறை வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். தியானம், வழிபாடு, மந்திர உபதேசம் ஆகியவற்றை மேற்கொள்ள வேண்டும். மாலையில் சூரியன் மறைந்த பிறகு பெருமாளுக்கு பூஜைகள் செய்து வழிபட்ட பிறகு பெருமாளுக்கு படைத்த நைவேத்தியத்தை சாப்பிட்டு விரதத்தை கண்டிப்பாக நிறைவு செய்து விட வேண்டும். முக்கியமாக இந்த விரதம் மாபெரும் சிறப்பு விரதமாக இருக்குமையால் இந்த விரதத்தை தொடர்ந்து பிடிக்க வேண்டும். முக்கியமாக திருவோண நட்சத்திர நாட்களில் முக்கியத்துவம் இருந்தது. சாப்பிடாமல் இருக்க இயலாது என்ற சூழ்நிலையில் இருப்பவர்கள் மதியம் சாப்பிட்டாலும் இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம். பச்சை கற்பூரத்தை பெருமாள் பாதத்தில் வைத்து மீண்டும் எடுத்து கொள்ளுங்கள். பெருமாளுக்கு உகந்த 2 முக்கியமான விரதங்கள் ஏகாதசியும் திருவோணமுமான். இவற்றில் ஏகாதசி விரதம் மாதத்திற்கு 2 முறையும், திருவோணம் நட்சத்திர விரதம் என்பதனால் 1 முறையும் வரும். ஏகாதசி விரதம் பற்றி அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். முருகப்பெருமானுக்கு எப்படி திதிகளில் சஷ்டி திதியும் நட்சத்திரங்களில் கார்த்திகை நட்சத்திரம் வருகின்றதோ அதேதான் இதுவாகும். முக்கியமாக இந்த திருவோண விரதம் அன்று அதிகாலையிலிருந்து சுத்தபத்தமான ஆடைகளை உடித்து கொண்டு தீர்த்தம், பால், தேன் ஆகியவற்றை அபிஷேகம் செய்ய வேண்டும்.
வாசனை மிகுந்த மலர்களை பெருமாளுக்கு சூட்டி வழிபட வேண்டும். யாகசி விரதத்திற்கு கடைபிடிக்கப்படும் முறைகளை இதற்கும் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தப்படலாம். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ஒன்றையும் ஒரு சேர பெறுவதற்கு இந்த திருவோண நட்சத்திரத்தன்று பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும். திருவோண நட்சத்திரம் பெருமாளின் நட்சத்திரமாகும். நீங்கள் இந்த திருவோண நட்சத்திரத்திற்கு விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வது நல்லதாகும். சாப்பிடாமல் இருக்க இயலாது என்ற சூழ்நிலையில் இருப்பவர்கள் மதியம் சாப்பாடு சாப்பிட்டாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம். மாலையில் வீட்டில் இருந்தபடியே பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு பெருமாளுக்கு அப்பம் செய்து நெய்வேத்தியம் செய்து வைத்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம். பெருமாளுக்கு துளசி இலைகளை வாங்கி போட்டு விளக்கேற்றி உங்களுடைய பிரச்சனைகள் தீர பிரார்த்தனை செய்ய வேண்டியிருந்தால் அப்படியே நடக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்கிறதா? அங்கு செல்லுங்கள். பெருமாளுக்கு 12 வாழைப்பழங்கள் வாங்கி கொடுங்கள். கொஞ்சம் துளசி இலைகள், கொஞ்சமாக பச்சை கற்பூரம் வாங்கி கொள்ளுங்கள். வாழைப்பழத்தை பெருமாள் பாதத்தில் வைத்து எடுத்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு பழத்தை தானம் செய்து விடுங்கள். உங்களுடைய தீராத நோய் நொடி இந்த தானம் செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும். துளசி இலைகளை பெருமாளுக்கு சாத்தி விடுவார்கள். பிரசாதமாக 2 இலைகளை மட்டும் திரும்பவும் வாங்கி கொள்ளுங்கள். பச்சை கற்பூரத்தை பெருமாள் பாதத்தில் வைத்து மீண்டும் எடுத்து கொடுங்கள். அந்த பச்சை கற்பூரத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து கொஞ்சம் பணம் வைக்கும் பெட்டியில் பூஜை அறையில், சமையல் அறையில், மசாலா டப்பாவுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு வையுங்கள். இப்படி வீட்டில் எல்லா இடத்திலும் பெருமாள் கோவில் இருந்து எடுத்து வரப்பட்ட பச்சை கற்பூரத்தை வைத்தால் வீட்டில் இருக்கும் தரித்திரம் விலகி வீட்டில் செல்வகடாட்சம் பெருகும் என்பது நம்பிக்கையாகும். இது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? முக்கியமாக இந்த திருவோண நட்சத்திரத்தில் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். முக்கியமாக கணக்கே கிடையாது. இந்த நேரம் கிடைக்கும்போது, ஓய்வு கிடைக்கும்போது, படுக்கும்போது, தூங்கும்போது இந்த நாமத்தை சொல்லிவிட்டு பிறகு உங்களுடைய வேலையை பாருங்கள். அந்த வைகுண்டத்தில் பெருமாள் பாதத்தில் இடம் கிடைக்க இந்த ஒரு வார்த்தை போதுமென நம்பப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.